Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல CTET exam related வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். CTETல இப்போ வந்து மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஃப்ராக்ஷன் அதோட டைப்ஸ் எல்லாமே கிளியரா டிஸ்கஸ் பண்ணி வித் எக்ஸாம்பிளோட வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்க. இன்னைக்கு வந்து ஃப்ராக்ஷன் ரிலேட்டடான வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு 10 ப்ராப்ளம் நம்ம வந்து பார்க்க போறோம். சிம்பிள் கான்செப்ட் தான், எப்படி சால்வ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க ஈஸியாக நம்மளுக்கே பார்த்த உடனே இதை என்ன பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ரவி ஏ 2/5 ஆஃப் அ கேக். வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கேக் இஸ் லெஃப்ட். அதாவது என்னென்னா, ஒரு கேக்கில் ரவி அவங்க எவ்வளோ ஈட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2/5. ஸோ அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், அதோட ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். சொல்யூஷன் பாருங்க. மொத்தமாக ஒரு கேக்கில் 2/5 வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். மொத்தமாக அதை வந்து 1 அப்படின்னு எடுக்கணும். டோட்டல் கேக்கை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 அப்படின்னு வந்து எடுக்கணும். ஸோ டோட்டல் கேக் வந்து இங்கே ஒரு கேக் தான். ஒரு கேக்கில் தான் 2/5 வந்து ஈட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈட்டன் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா 2/5. ஸோ இப்போ நமக்கு பேலன்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் விஷயம் தான். லெஃப்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 1ல் இருந்து சாப்பிட்டதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னால எவ்வளோ வந்து லெஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லெஃப்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 - 2/5. ஆல்ரெடி இதை எப்படி சால்வ் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இங்கே கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 5 - 2/5. ஸோ 5லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 3/5. ஸோ இதுதான் எவ்வளோ அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்டாக இருக்க கேக்கோட ஃப்ராக்ஷன். ஸோ லெஃப்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 3/5. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் விஷயம் தான். இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இன்டைரக்டாக இங்கே ஒரே ஒரு கேக்கில் 2/5 வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஸோ டோட்டல் கேக் வந்து இங்கே 1, அதில் சாப்பிட்டது எவ்வளோ அப்படின்னா 2/5. லெஃப்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸி. 1லேருந்து அதை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து கிடச்சிரும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் பாருங்கள். A rope is 7/3 meter long. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ரோப்போட லாங் எவ்வளோ அப்படின்னா 7/3 இருக்கு. How many full meters and fraction of meter does it measure? மொத்தமாக ஒரு ரோப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7/3 மீட்டர்ஸ் இருக்குது. இதில் எவ்வளோ ஃபுல் மீட்டர்ஸ் அண்ட் எவ்வளோ ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதில் நம்ம வந்து ஜஸ்ட் என்ன அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிட்டாலே எவ்வளோ ஃபுல் மீட்டர்ஸ் எவ்வளோ ஃப்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கன்வெர்ட் 7/3. இதை வந்து என்ன பண்ணணும்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். கன்வெர்ட் 7/3 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற போகிறோம். இதெல்லாம் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். இதை வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாற்ற போகிறோம். மாற்றினா சிம்பிளாக என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போது 7/3 இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிடலாம். 7/3. ஸோ 7-ஐ 3 வச்சு டிவைட் பண்ணால் 3 2s are 6. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1 இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா கோஷியன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதுவோம். ஸோ இப்போ இந்த 2 இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபுல் மீட்டர்ஸ். இந்த 1/3 தான் என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷன். இப்போ என்ன கேட்டுக்காங்க பாருங்க, ஹவு மெனி ஃபுல் மீட்டர்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் மீட்டர் டஸ் இட் மெஷர். ஸோ 2 ஃபுல் மீட்டர்ஸ் நம்மளுக்கு 2 மீட்டர்ஸ் அண்ட் அதே மாதிரி என்ன அப்படின்னா 1/3 ஃப்ராக்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் விஷயம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டால் ஜஸ்ட் நம்ம அதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மட்டும் கன்வெர்ட் பண்ணிட்டாலும் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். தென் தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A bottle contains 2 1/3 liters of milk. If 1 liter is used, how much left? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்கிற எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணி வச்சுக்கணும்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றி வச்சுக்கணும். அதாவது ஒரு பாட்டிலில் 2 1/4 liters ஆஃப் மில்க் இருக்குது. அதில் 1 லிட்டரை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இதை வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2/3 நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 1/4 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்ற போகிறோம். 2 1/4 இது எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னா 4 2s are 8, 8 + 1 9, 9/4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு பாட்டிலில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9/4 liters ஆஃப் மில்க் வந்து இருக்குது. அதில் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 லிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 1 லிட்டர்.
1 லிட்டர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ லெஃப்ட் ஆகும் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் மொத்தத்துலேருந்து 1 லிட்டரை என்ன பண்ணியாச்சுன்னா யூஸ் பண்ணியாச்சு. ஸோ லெஃப்ட் கண்டுபிடிக்கிறது நார்மல் தான். மொத்தமாக 9/4 இருக்குது. அதுலேருந்து இந்த 1 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ லெஃப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா மொத்தமாக அந்த பாட்டிலில் 9 1/4 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்குது. அதில் 1 தான் 1 லிட்டர் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன எல்சிஎம் தான் என்ன வரும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 9 - 4/4. ஸோ என்ன அப்படின்னா 5/4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5/4 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்து இருக்கும். இதை நம்ம ஆப்ஷன்ஸை பொறுத்து இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றிருந்தாங்க அப்படின்னா நம்மளும் வந்து இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றிடலாம். இப்போ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றினா என்ன வரும்னு பாருங்கள். ஸோ 5 4 1 4 is 4 பேலன்ஸ் 1. இப்போ இதை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா கோஷியன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். ஸோ 1/4 லிட்டர் வந்து லெஃப்டாக இருந்திருக்கும் அந்த பாட்டிலில். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் விஷயந்தான். என்ன அப்படின்னா மொத்தம் ஒரு பாட்டிலில் 1/4 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்குது. அதில் 1 லிட்டரை யூஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு எவ்வளோ லிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத வந்து தெரியும் 1 லிட்டர். ஸோ லெஃப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மொத்தத்துலேருந்து இந்த 1 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன்ஸை பொறுத்து இப்போ வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம அதை கன்வெர்ட் பண்ண வேண்டாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் 4th ப்ராப்ளம் பாருங்கள். A student completed 3/8 of homework in the morning and 2/8 in the evening. அதாவது என்ன ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3/8 ஹோம்ஒர்க் வந்து மார்னிங்லேயும் 2/8 வந்து ஈவினிங்லேயும் முடிச்சிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வாட் பார்ட் இஸ் கம்ப்ளீட். அப்போ மொத்தமாக அவங்க முடிச்சது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். காலையில் சாயங்காலம் முடிச்சிருக்காங்க. அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டாலே என்ன கிடைச்சோன்னா மொத்தமாக அவங்க எவ்வளோ முடிச்சிருக்காங்கிறது கிடைச்சிரும். டினாமினேட்டரும் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. ரொம்ப சிம்பிள். ரெண்டையும் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டா மட்டும் போதும் அப்படின்னா ஆட் பண்ணிட்டா போதும். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். மார்னிங் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 3/8. ஈவினிங் எவ்வளோ பண்ணியிருக்காங்க 2/8. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிட்டா போதும்னா ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ மொத்தமாக அவங்க வந்து 5/8 வந்து அந்த முடிச்ச பார்ட் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க கம்ப்ளீட்டட். ஸோ 5/8 இஸ் கம்ப்ளீட்டட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் விஷயம் தான். அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து சிம்பிள் ப்ராப்ளம் பார்த்த உடனே அடிச்சிடலாம். இப்போ இது வந்து நம்ம நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. சீதா ரீட் 2/3 ஆஃப் அ புக். ஒரு புக்ல சீதா அவங்க எவ்வளோ ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2/3. இதுவே கீதா எவ்வளோன்னா 3/4. அப்போ 2 பேர்ல யார் அதிகமாக ரீட் பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. பார்த்த உடனே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர் சேம் ஆக்கிட்டோம் அப்படின்னால யார் அதிகமாக ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சீதா அவங்க எவ்வளோ ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2/3. கீதா வந்து 3/4. ஸோ சீதா ரீட் எவ்வளோ அப்படின்னா 2/3. சீதா ரீட் 2/3 ஆஃப் எ புக். ஒரு புக்கில் சீதா வந்து 2/3 ரீட் பண்ணியிருக்காங்க. கீதா எவ்வளோ ரீட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கீதா எவ்வளோ அப்படின்னா 3/4 ஆஃப் எ புக். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா டினாமினேட்டரை வந்து நம்ம சேம் ஆக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 3 and 4 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 12 வரும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன வரும்னு பாருங்கள். எல்சிஎம் எடுக்க தெரியும். ஸோ வந்து 12 வரணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்ன வரும் அப்படின்னா 4 2s are 8 12. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டுக்கும் பண்ண போகிறோம். 3/4. ஸோ 3/4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் அந்த 4 கூட வந்து 12 வரும்னு பார்க்கணும். ஸோ என்ன வரும் அப்படின்னா 3 வரும். அப்போது 9/12. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். யார் டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. ஸோ யார் அதிகமாக ரீட் பண்ணியிருக்கா அப்படின்னா கீதா தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகமாக ரீட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டினாமினேட்டரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 9/12 தான் வந்து பெருசு 8/12 விட. ஸோ இந்த 9/12 யாருன்னா கீதா. ஸோ கீதா ரீட்ஸ் மோர். ஸோ கீதா ரீட்ஸ் மோர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் எப்படி டினாமினேட்டர் சேம் ஆகலன்னா அந்த டினாமினேட்டர் சேம் ஆக்கி எல்சிஎம் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எ டேங்க் இஸ் ஃபில்டு வித் அப்
to 5/6 of its capacity. அதாவது ஒரு டேங்க்ல மொத்தமா எவ்வளோ வாட்டர் ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 5/6 கெப்பாசிட்டி வந்து அதில் ஃபில் பண்ணலாம். அதில் 1/2 வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ மிச்சம் எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சின்ன இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணிட்டு தான் வந்து 1லேருந்து சப்ராக்ட் பண்ண முடியும். என்னன்னு பாருங்க, மொத்தம் அந்த டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 5/6, அதில் 1/2 நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. சிம்பிள் விஷயம்தான், ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம இதில் கவனிக்கணும். ஸோ இப்போ டோட்டல் ஃபில்டு டோட்டலாக அதில் எவ்வளோ ஃபில் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தோம்னா 5/6 வந்து அதோட கெப்பாசிட்டி. ஸோ டோட்டல் ஃபில்டு எவ்வளோ 5/6. நம்ம அதில் யூஸ் பண்ணது பார்க்கும்போது மொத்தத்தை 5/6 தான் மொத்தம், அதில் நம்ம 1/2 யூஸ் பண்ணியாச்சு. ஸோ யூஸ்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக என்ன 5/6 அதில் 1/2 யூஸ் பண்ணியாச்சு. 1/2 நம்ம எதுலேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம், மொத்தமாக அதோட கெப்பாசிட்டி 5/6 அதுலேருந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுதான் என்ன அப்படின்னா டோட்டல் யூஸ்டு. ஸோ இனிமேல் நம்ம லெஃப்ட் எப்பவும் போல் கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா மொத்தத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ண சப்ராக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ லெஃப்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், மொத்தமாக அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ 5/6, அதில் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது எவ்வளோ 5/12. ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். இது ஆல்ரெடி 12 தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் 12 மாற்றணும்னா என்ன வரும் அப்படின்னா 10. ஸோ 10 - 5/12 என்ன வரும் அப்படின்னா 5/12. இவ்வளோ தான் அந்த டேங்க்கில் பேலன்ஸ் லெஃப்டாக இருக்கக்கூடிய வாட்டர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம் நம்ம எடுத்த உடனே இந்த ரெண்டையும் டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மொத்தமாக அதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்க்கணும் 5/6, அதில் நம்ம யூஸ் பண்ணது என்னன்னா 1/2. ஸோ மொத்தமாக நம்ம வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கு அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஸோ யூஸ்டு அப்படிங்கும் போது அந்த மொத்தத்தில் 1/2 நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ லெஃப்ட் எப்படி நம்ம நார்மலாக கண்டுபிடிக்கிறது தான், மொத்தமாக டேங்கோட கெப்பாசிட்டிலேருந்து நம்ம யூஸ் பண்ண சப்ராக்ட் பண்ணிட்டா என்ன கிடச்சிரும் அப்படின்னா லெஃப்டாக இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து கிடச்சிரும். சிம்பிள் விஷயம் தான், புரிஞ்சுக்கோங்க. நிறைய கான்செப்ட் நிறைய சம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க ஈஸியாக வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுக்கே வந்து பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், a farmer used 3/8 of land for wheat and 5/12 for rice. How much in total? அதாவது ஒரு ஃபார்மர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3/8 of land வந்து வீட்டுக்கும் 5/12 for ரைஸ்க்கும் வந்து இது பண்ணியிருக்காங்க. மொத்தமாக அப்போ அவங்க எவ்வளோ லேண்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை சேம் ஆக்கிட்டா கண்டுபிடிச்சிடலாம். ரைஸ்க்கும் வீட்டுக்கும் நம்ம வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறத வந்து ஆட் பண்ணிட்டாலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லேண்டுக்கு எவ்வளோ வீட்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3/8. இதுவே ரைஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5/12. இப்போ நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 8க்கும் 12க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24 கிடைக்கும். எல்சிஎம் ஆஃப் 8 and 12, 8க்கும் 12க்கும் நம்ம இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்தமாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள் 3/8. ஸோ 3/8 ஸோ 9/24 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்சிஎம் நார்மலாக எடுக்க எல்லாருக்குமே தெரியும். தென் ரைஸ்க்கு பார்ப்போம். இப்போ 5/12 ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 12 × 2 என்ன கிடைக்கும் அப்படின்னா 10/24. இப்போ டினாமினேட்டர் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணால் போதும்னா மொத்த யூசேஜ் தான் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டையும் நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணாலே நம்ம மொத்தமாக அவங்க எவ்வளோ லேண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 9/24 + 10/24. 24 டினாமினேட்டர் காமன் தான், 9 + 19. ஸோ இவ்வளோ லேண்டு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரைஸுக்கும் வீட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் விஷயம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ஈஸி தான். டினாமினேட்டர்ஸ் ஜஸ்ட் சேம் ஆக்கிட்டு நம்ம என்ன பண்ணி பார்த்தா போதும் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கே புரிஞ்சிடும். தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். a tank is 3/4 full. அதாவது ஒரு டேங்க்ல 3/4 வந்து ஃபுல்லாக இவ்வளோ வாட்டர் இருக்குது. அதில் 2/5 வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்போ பார்த்தா அதே ஃபார்மெட் தான். வாட்டர் டேக்கனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ மொத்தத்துலேருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து மொத்தத்துலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிட்டா போதும். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். வாட்டர் டேக்கனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். மொத்தத்துலேருந்து இவ்வளோ வாட்டர் எடுத்திருக்காங்க. ஸோ வாட்டர் டேக்கன் கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. வாட்டர் டேக்கன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மொத்தமாக
மொத்தத்தில் இருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2/5 வந்து 2/5 வாட்டரை நம்ம வந்து எடுத்திருக்கோம். மொத்தம் அந்த டேங்க்கில் வந்து 3/4 வந்து ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ 3 2s are 6, 5 4s are 20. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3/10 கிடைக்கும். ஸோ இவ்வளோ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம லெஃப்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொத்தத்தில் நம்ம எடுத்ததை என்ன பண்ணிட்டா போதும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ லெஃப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தமாக அதில் எவ்வளோ வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா 3/4. அதுலேருந்து நம்ம 3/10 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம டினாமினேட்டர்ஸ் பார்க்கும்போது டினாமினேட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்சிஎம் ஆஃப் 4 and 10. நம்ம 4க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 20 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 20க்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 3/4. ஸோ 3/4 இன்ட்டு 5 என்ன வரும் அப்படின்னா 15/20. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இதையும் அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாற்ற போகிறோம். 10 கூட என்ன பண்ணிட்டா போதும்னா 2 மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். ஸோ 3/10 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மேலேங்கிலையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே என்ன ஆயிரும் அப்படின்னா டினாமினேட்டர் 20க்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ 6/20. இப்போ லெஃப்ட் நம்ம அதை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். மொத்தமாக இதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சால்வ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சப்ராக்ட் பண்ணால் லெஃப்ட்டை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 15/20 மைனஸ் 6/20. ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 9/20. இதுதான் அங்கே வந்து லெஃப்டாக இருக்கக்கூடிய அந்த வாட்டர். சிம்பிள் விஷயந்தான். ஒரு டேங்கோட இப்போ கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா இங்கே வந்து 3/4 ஃபுல்லாக இருக்குது. அதில் 2/5 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ லெஃப்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வாட்டர் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்தம் 3/4லேருந்து 2/5 ஆஃப் இதை நம்ம எடுத்திருக்கோம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வாட்டர் டேக்கன் நம்மளுக்கு கிடைச்சிரும். லெஃப்ட் என்ன அப்படின்னா மொத்தத்துலேருந்து நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் இப்போ 3/10 அதை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் லெஃப்டாக எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிரும். சிம்பிள் விஷயம் தான். நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். இதுவும் ஈஸி தான். ஒரு மேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட சேலரியில் ஃபுட்டுக்காக 2/5 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெண்ட்டுக்கு 1/4. ஸோ எவ்வளோ லெஃப்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தமாக இவங்க இந்த எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நம்ம 1லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடச்சிரும்னா எவ்வளோ லெஃப்ட் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ சிம்பிளாக இதை எப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்க ஸ்பெண்ட் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டு 1லேருந்து நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து டினாமினேட்டர்ஸ் செக் பண்ணி பாருங்கள். டினாமினேட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை சேம் ஆக்கிடலாம். ஸோ அவங்க வந்து ஃபுட்டுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2/5. அதே மாதிரி ரெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 1/4. இப்போ ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து சேம் ஆக்கணும். இதை எல்சிஎம் ஆஃப் 4 and 5 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னா 20 வரும். ஸோ இதை எல்சிஎம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ சேம் ஆக்கணும். இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னா 20. ஸோ இதை வந்து இப்போ 20க்கு மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 5 4s are என்ன ஆயிரும் அப்படின்னா 20 ஆயிரும். 8 இது வந்து 20 ஆயிரும். தென் 1/4 இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் மேலே கீழே. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா டினாமினேட்டர் 20 ஆயிரும். ஸோ 5/20. இப்போ மொத்தமாக ஃபுட்டுக்கு 8/20 அண்டு அதே மாதிரி ரெண்ட்டுக்கு வந்து 5/20 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணால் அப்படின்னா ஆட் பண்ணால் மொத்தமாக அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 8/20ஐயும் நம்ம வந்து 5/20 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ணால் டோட்டல் ஸ்பெண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ 13/20. ஸோ இதுதான் அவங்க வந்து டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ண அந்த இது அமௌண்ட். டோட்டல் ஸ்பெண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 13/20. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ லெஃப்ட், இதுதான் வந்து நமக்கு கொஷினை கேட்டிருக்காங்க. வாட் பார்ட் இஸ் லெஃப்ட். ஸோ 1லேருந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணதை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னா லெஃப்ட் போர்ஷன் கிடச்சிரும். ஸோ லெஃப்ட் நம்ம வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு 1லேருந்து இப்போ இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக, அதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டாலே என்ன கிடச்சிரும் அப்படின்னா லெஃப்ட் எவ்வளோ அவங்கள்ட்ட இருக்குங்கிறது நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டோம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 7/20. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா லெஃப்டாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தமாக அவங்க எவ்வளோ ஃபுட்டுக்கும் சேலரிக்கும் ஃபுட்டுக்கும்
ரெண்ட்டுக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை ஒன்லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டாலே பேலன்ஸ் எவ்வளோ லெஃப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிடலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். Divide 7/8 chocolates equally among 7 children. How much each will get? அதாவது என்னன்னா 7/8 சாக்லேட்ஸை நம்ம 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக இது பண்ணிடலாம். மொத்தமாக என்ன இருக்குது, 7/8 சாக்லேட்ஸை 7 பேருக்கு கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டாலே ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபைன் பண்ணிடலாம். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். மொத்தமாக 7/8 சாக்லேட்ஸை 7 பேருக்கு நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ 7/8 நம்ம வந்து 7ஆல் டிவைட் பண்ணிடலாம். நம்ம நார்மல் டிவிஷன் தான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 7/8 டிவிஷன், நம்ம டிவிஷனோட ரூல் தெரியும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். 7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன கிடைக்குன்னா 1/8. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1/8 சாக்லேட் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நம்ம வந்து கான்செப்டை மட்டும் சால்வ் பண்ணிட்டு எப்படி நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க ஈஸியாக என்ன பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு 10 மாடல் சம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இனிமேல் நாளைக்கு பார்ட் 2ல் பேலன்ஸ் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் மாடல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.